மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகணும், உடல் எடையும் குறைக்கணும், இரும்பு சத்து அதிகரிக்கணும், உடல் சூட்டை குறைச்சி உடலுக்கு நல்ல குளிர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா சைனா கிராஸ்ன்னு சொல்கிற இந்த அகரகரை நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். இது வந்து கடல் பாசிலேருந்து தயாரிக்கப்படுற ஒரு இயற்கையான ஆரோக்கிய உணவுங்க. நம்ம இன்றைக்கி வந்து இந்த அகரகரில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான அகரகர் புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த அகரகர் புட்டிங் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க. அதே மாதிரி செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரமாக எடுத்துக்காது. இப்போ நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்தால் கூட 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம டக்குன்னு செஞ்சு அசத்திடலாங்க. இந்த அகரகர் புட்டிங் செய்கிறதுக்காக நான் வந்து இங்கே அகரகரை எடுத்து வச்சுருக்கேன். அகரகரை வந்து எப்படி பயன்படுத்தலாம், இதில் வேறு என்ன ரெசிபி செய்யலாம்னு எல்லா விளக்கமுமே பொதுவாக அந்த பேக்கெட்டோட பின்பக்கத்தில் இருக்கும். நம்ம தேவையாக இருந்தால் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த அகரகர்லேருந்து பாதி அளவுக்கு, அதாவது சுமார் ஒரு 5 கிராம் அளவுக்கு வந்து எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சோம்னாவே தண்ணியில் நல்லா ஊறி புசு புசுன்னு இந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு திரும்பவும் 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அகரகர் பார்த்திங்கன்னா சில கடைகளில் பவுடர் வடிவத்துலேயும் கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நீங்கள் தண்ணியில் ஊற வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நேரடியாக நம்ம தண்ணியில் சேர்த்தே கரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த பிழிஞ்சு வச்சுருக்க அகரகரை அதில் சேர்த்துக்குங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அகரகரை வந்து அந்த தண்ணியில் நல்லா கரைகிற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இது கூட 1/4 கப் ஜீனி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜீனி வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் தொடர்ந்து கலந்து விட்டுகிட்டே இருங்க. இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து எடுத்து இது கூட சேர்த்துக்கணும். இந்த நேரத்தில் ஜீனி சேர்க்காதவங்க இருந்தீங்கன்னா இனிப்புக்காக நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் ஃப்ளேவருக்காக இது கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க. அகரகர் கலவை வந்து சூடு ஆற ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம இந்த கலவையை வந்து சூடு இருக்க நேரத்துலேயே கண்ணாடி ட்ரே அல்லது சின்ன சின்ன கிண்ணங்கள் எதில் வேணாலும் நம்ம ஊற்றி வச்சுக்கலாங்க. விருப்பப்பட்டால் இதுக்கு மேலே நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, பிஸ்தா, பாதாம் மாதிரி தூவி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தா கூட 10 நிமிஷத்துக்குள்ள இது நல்லா கெட்டியாயிரும். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா இன்னும் சீக்கிரமாகவே செட் ஆயிருங்க. இந்த அகரகர் புட்டிங் நல்ல மெத்துன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இன்னும் பிடிச்ச மாதிரி நம்ம கொடுக்கணுன்னா இது கூட பாலுக்கு பதிலாக கண்டென்ஸ் மில்க் கூட நீங்கள் கலந்து செய்யலாம். அல்லது ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து தூவி கொடுக்கலாம். இதில் நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னா அது சரி செய்ய உதவும். அதே மாதிரி உடல் எடை குறைக்க முயற்சி பண்ணுறவங்க கூட அதை சாப்பிட்டுக்கலாம். வயிறு நிறைவாக இருக்கும். ரொம்ப ஈஸியான இந்த அகரகர் புட்டிங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.